அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரியவர்களே, இதுவரை அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் தூதர்மார்களை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என்று கடந்த பதிவுகளில் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இப்போது இறை நம்பிக்கையின் 5வது அடிப்படை, ஈமானின் 5வது தூணாகிய மறுமை வாழ்க்கையை நம்புவது. அரபி மொழியில் அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். அல் யௌமில் ஆஹிர் என்று சொன்னால் கடைசி நாள், இறுதி நாள், இந்த உலக வாழ்க்கையின் இறுதி நாள். அந்த நாள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு, தீர்ப்பு என்கிற நிகழ்வுகள் நடக்கும். எனவே இந்த உலகத்தின் இறுதி நாள் என்கிற அடிப்படையில் அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர் என்று அந்த மறுமை வாழ்க்கையை அல் ஈமான் பில் யௌமில் ஆஹிர் என்று குறிப்பிடுவோம். கணித்திற்குரியவர்களே, இந்த மறுமை வாழ்க்கை என்பது இந்த உலகம் அழிக்கப்பட்ட அந்த தருணத்தில் இருந்து முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையை தான் இந்த மறுமை வாழ்க்கை என்கிற வார்த்தை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, கியாம நாள் அன்று இந்த உலகம் அழிக்கப்படும். எல்லோரும் மரணித்து மறுபடியும் எழுப்பப்படுவார்கள். எனவே அந்த தருணத்தில் இருந்து முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கை. அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மவுத், மரணத்திலிருந்தே இந்த மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடும். எனவே ஒரு தனிப்பட்ட மனிதனை அடிப்படையாக வைத்து சொல்வதாக இருந்தால், மறுமை வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுடைய மரணத்திலிருந்து ஆரம்பித்து முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை தான் அந்த மறுமை வாழ்க்கை. இந்த மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொள்வது இறை நம்பிக்கையின், ஈமானின் அடிப்படையாகும். எவர் ஒருவர் இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவன் காஃபிராக கருதப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்கத்து வாழ்க்கையில் 13 வருடங்களில் கொள்கையின் பக்கம் மட்டுமே மக்களை அழைத்து வந்தார். மற்ற சட்டத்திட்டங்கள் அனைத்துமே மதீனா வாழ்க்கையில்தான் ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளினான் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த 13 வருடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் நம்பிக்கையை குறித்து மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ரசூல்மார்களை குறித்து நம்பிக்கையை மக்களுக்கு போதித்தார்கள். அதே மாதிரி தான் மறுமை வாழ்க்கையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் மக்களுக்கு மறுமை வாழ்க்கையுடைய நம்பிக்கையை போதித்தார்கள். எனவே குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களேயானால், ஒரு சில வசனங்கள் விட்டுவிட்டு இந்த மறுமை வாழ்க்கை குறித்த சிந்தனை, அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கப்பட்டிருக்கும், சொல்லித்தரப்பட்டிருக்கும். முழு குர்ஆன் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் சில வசனங்களை விட்டு பார்க்கும் பொழுது இந்த மறுமை வாழ்க்கை குறித்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு இது முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை அல்ல. உண்மையான வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கை தான். எனவே அத்தகைய வாழ்க்கையை மறந்துவிட்டு எவரும் வாழக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை திரும்பி சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த அடிப்படை நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு மனிதன் தூரமான வழிகேட்டில் சென்று விடுவான். அவனுக்கு மறுமை வாழ்க்கையின் வெற்றி ஒருபோதும் கிடைக்காது. அல்லாஹ் 5வது சூரத்துன் நிசா 136ஆம் வசனத்திலே கூறுகிறான். 4வது அத்தியாயம், 5வது இல்லை, 4வது அத்தியாயம் நிசா 136ஆம் வசனத்தில் கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கப்ல் ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. அல்லாஹ் இந்த வசனத்தில்
இறுதியிலே சொல்கிறான், எவன் ஒருவன் அல்லாஹ்வை மறுக்கிறானோ, மலக்குமார்களை மறுக்கிறானோ, வேதங்களை மறுக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர்மார்களை மறுக்கிறானோ, மேலும் மறுமை வாழ்க்கையை மறுக்கிறானோ, ஃபக்கது தொல்ல தொலாலம் பஈதா, அவன் திண்ணமாக தூரமான வழிகேட்டில் சென்று விட்டான். வழிகெட்டு வழி தவறி மிக தூரமாக சென்று விட்டான். திரும்பி வருவது மீள்வது மிக கடினமானது, சாத்தியப்படாத ஒன்று. எனவே கணித்திற்குரியவர்களே, இந்த மறுமை வாழ்க்கையின் நம்பிக்கை என்பது ஒரு அடிப்படை என்பது நமக்கு தெரியும். இந்த விஷயத்தை எவரும் முஸ்லிம்கள் என்று கருதப்படுகின்ற எவரும், அந்த முஸ்லிம் எந்த கூட்டத்தை சார்ந்தவன், எந்த சிந்தனையை சார்ந்தவன் என்பதை பற்றி பார்க்காமல், அவன் யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்று சொன்னால் அவன் இதை ஏற்கக்கூடியவனாக, நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக தான் இருக்கிறான். இதை எவரும் மறுக்கவில்லை, காஃபிர்களை தவிர. காஃபிர்கள் இதை மறுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த காஃபிர்களும் நபி அவர்கள் மறுமை வாழ்க்கையின் சிந்தனையை அவர்களுக்கு சொல்லித்தரும் பொழுது, இது எப்படி சாத்தியப்படும்? நாங்கள் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக அழுகி போன பிறகு மறுபடியும் எப்படி எழுப்பப்படுவோம்? இது சாத்தியப்படாத ஒன்றாச்சே. எனவே இந்த உலக வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாழ்க்கை. எனவே முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலேயே சுகமாக, முடிந்த அளவிற்கு ஆடம்பரமாக தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து, தன்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்து வாழ்ந்து முடித்து விட்டு இறந்து சென்று விட வேண்டும். எனவே அடுத்த வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவர்கள் மறுமை வாழ்க்கையை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது சாத்தியப்படாத ஒன்று, இம்பாசிபிளான ஒரு காரியம் என்று அவர்கள் இதை பார்த்தார்கள். எனவே இந்த கொள்கையை மறுக்கும் விதமாக, மறுமை வாழ்க்கையின் சிந்தனையை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஆதாரங்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதில் 2 அல்லது 3 ஆதாரங்களை மட்டுமே நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு விஷயம், இந்த அகிலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து அதில் பூமியை படைத்து, இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து வசிக்க செய்து, இந்த மனிதர்களுக்காக பல விஷயங்களை படைத்து கொடுத்து, இந்த மனிதர்கள் மீது இந்த சட்டங்களை, என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்கிற விஷயங்களை எல்லாம் கடமையாக்கி, பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று இல்லை, இந்த உலக வாழ்க்கையோடு கதை முடிந்துவிடும் என்று சொன்னால், இத்தனை விஷயங்களை படைத்து ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மனிதன் இங்கு படைக்கப்பட்டான், இந்த வாழ்க்கையோடு கதை முடிந்துவிடும், மறுமை வாழ்க்கை ஒன்று இல்லை என்று காஃபிர்கள் சொன்ன மாதிரி சொன்னால், அத்தகைய ஒரு நம்பிக்கை இருந்தால், இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து இந்த மனிதர்களை படைத்து ஏதாவது ஒரு பயன், ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். எனவே நோக்கம் இல்லாமல் மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து விட்டானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்வானா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முஃமினூன் அத்தியாயத்தின் 115ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறான். முஃமினூன் அத்தியாயம் 115. அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸன் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நாம் உங்களை வீணாக படைத்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணிவிட்டீர்களா? மேலும் என் பக்கம் நீங்கள் மீள மாட்டீர்கள், திருப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிவிட்டீர்களா? எனவே அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப போவதில்லை, இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மை வீணாக படைத்திருக்கிறான். ஏதோ ஒரு விளையாட்டுக்காக அல்லாஹ் படைத்துவிட்டு, இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, செஞ்சவர்களும் சரி செய்யாமல் இருந்தவர்களும் சரி, மார்க்கத்தை பேணி வாழ்ந்தவர்களும் சரி, பேணாமல் அல்லாஹ்வை அஞ்சாமல் வாழ்ந்தவர்களும் சரி, எல்லோரும் இறந்து விடுவார்கள், இவர்களுக்கு நற்கூலியும் கிடைக்காது, அவர்களுக்கு தீமையும் கிடைக்காது என்று சொன்னால், இந்த அனைத்தும் விளையாட்டு, வீணான ஒரு காரியம் என்பதுதான் அர்த்தம். எனவே அதை மறுக்கும் விதமாக அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். பதிலை எதிர்பார்க்கவில்லை, மாறாக அதை மறுக்கும் விதமாக அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் உங்களை வீணாக படைத்து விட்டான் என்று நீங்கள் எண்ணிவிட்டீர்களா? அதாவது இல்லை, வீணாக உங்களை படைக்கவில்லை, மாறாக உங்களுடைய படைப்புக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் என்னது? மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக தான் நீங்கள் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக
யார் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், யார் அல்லாஹ்வை வணங்கி வழிபடவில்லையோ அவர்களுக்கு நரகம். எனவே வீணாக படைக்கப்படவில்லை என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த மறுமை வாழ்க்கை என்பது காஃபிர்கள் நினைத்தது போல் சாத்தியப்படாத ஒன்றா? அல்லாஹ்வுக்கு இது சாத்தியப்படாத ஒரு விஷயமா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் அதை மறுக்கும் விதமாக பல ஆதாரங்களை தருகிறான். அதில் ஒரு ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அவன் இல்லாமல் இருந்தான், ஒரு கட்டத்தில் இல்லாமல் இருந்த அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனாக உருவாக்கினானா இல்லையா? இனி அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மனிதனை மறுபடியும் இரண்டாவது முறை படைப்பது சாத்தியப்படாத ஒன்றா? அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இல்லையா என்று சிந்திக்க வைக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பிடுகிறான். மரியம் அத்தியாயத்தின் 7ஆம் வசனத்தில், மரியம் அத்தியாயத்தின் 7ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அவலா யذ்குருல் இன்சானு அன்னா خلقناه من قبل ولم يك شيئا. மனிதன் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்க அல்லாஹ் அவனை படைத்தான் என்பதை அவன் மறந்து விட்டானா? எனவே ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த மனிதனை மனிதனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கியிருக்கிறான். இன்று அறிவியல் வளர்ச்சியில் வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எனவே மனிதனுடைய உடம்பில் என்னெல்லாம் இருக்கிறது, நரம்புகள், ரத்தம் எப்படி ஓடுகிறது, கிட்னி எப்படி வேலை செய்கிறது, இதயம் எப்படி வேலை செய்கிறது என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நாம் தெரிந்த மக்களாக இருக்கிறோம், அல்லது அந்த டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதையெல்லாம் படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய ஒரு உலகத்தையே ஒரு மனிதனுடைய உடம்பில் எல்லாம் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய உடம்பே, ஒரு உயிரினத்தின் உடம்பே ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு வல்லமை மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இரண்டாவது முறை இந்த மனிதனை படைப்பது சாத்தியப்படாத ஒன்று அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்ய ஆற்றல் மிக்கவன். எனவே இத்தகைய ஒரு கேள்வி. இன்னொரு ஆதாரம் என்ன? அஹ்காஃப் அத்தியாயத்தின் 33ஆம் வசனம். அஹ்காஃப் அத்தியாயத்தின் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆதாரத்தை குறிப்பிடுகிறான். அது என்ன ஆதாரம்? அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி خلقஸ் ஸமாவாதி வல் அர்த வலம் யஅய பிகல்கிஹின்ன பிகாதிரின் அலா அன் யுஹ்யில் மௌதா. இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? இந்த 7 வானங்களையும் பூமியையும் படைத்து சோர்வடையாதவன், இந்த 7 வானங்களையும் பூமியும் படைத்த பிறகும் சோர்வடையாத, டயர்ட் ஆகாத அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை மறுபடியும் உயிர்ப்பிப்பதில் ஆற்றல் மிக்கவன் என்று இவர்கள் யோசித்து பார்க்கவில்லையா? இந்த வானங்களையும் பூமியும் படைப்பது பெரிய விஷயமா, அல்லது இந்த மனிதனை படைப்பது பெரிய விஷயமா? நிச்சயமாக இந்த வானங்களையும் பூமியும் படைப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏனெனில் இந்த வானங்கள், பூமி, இந்த பிரம்மாண்டமான படைப்பினங்களுக்கு முன்னால் இந்த மனிதன் அல்லது இந்த மனித குலமே ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான். இந்த மனித குலத்தையே சேர்த்து ஒரு இடத்தில் நிப்பாட்டி விட்டால் இந்த வானங்களுக்கும் இந்த பூமிக்கும் இடையே இந்த மனித குலமே ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரிவார்கள், அல்லது தெரியவே மாட்டார்கள். எனவே அந்த அளவிற்கு இந்த மனித குலமே ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன சாதாரணமான ஒரு படைப்பு இந்த அகிலத்திற்கு முன்னால், இந்த வானங்களுக்கு, இந்த பூமிக்கு முன்னால். எனவே இந்த வானங்களை, இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து சோர்வடையவில்லை என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு இந்த மனிதனை மறுபடியும் படைப்பது சாத்தியமா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வைக்கும் விதமாக அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். அஹ்காஃப் அத்தியாயத்தின் 33ஆம் வசனத்தில். மேலும் யாசீன் சூராவை எடுத்து 77ஆம் வசனத்தில் இருந்து அப்படியே ஒரு 3-4 வசனங்களை படித்து பாருங்கள். 77, 78, 79, 80 4 வசனங்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவலம் யரல் இன்சானு அன்னா خلقناه மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ ஹஸீமும் முபீன். இந்த மனிதன் தன்னை பற்றியே சிந்தித்து பார்க்கவில்லையா? நாங்கள் அவனை ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்தோம். ஆனால் இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட இவனோ நமக்கு எதிராக என்ன செய்கிறான்? தர்க்கம் பேசக்கூடியவனாக ஆகிவிட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். எனவே அந்த வசனத்தில் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை முதல் முறை இந்த மனிதர்கள் அல்லாஹ் படைத்திருக்க இரண்டாவது முறை படைப்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டமா? எனவே முதல் முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் இல்லாமல் இருந்த ஒரு படைப்பை, மனிதன் என்கிற படைப்பை இல்லாமல் இருந்தவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதே படைப்பை இன்னொரு முறை படைப்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். எனவே கணித்திற்குரியவர்களே, ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எதிராகவே இவன் பேசுகிறான், தர்க்கம் பேசுகிறான் என்று சொன்னால் இது ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வியை கேட்கிறான். எனவே இது போக இன்னும் பல ஆதாரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தருகிறான். மரணித்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையை பொழிய வைத்து உயிர்ப்பிக்க செய்கிறானே, இதில் இவர்களுக்கு அத்தாட்சிகள் இல்லையா? இவர்களும் மரணித்த பிறகு இப்படிதான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக ஆதாரங்களை காட்டியிருக்கிறான். இறந்தவனை மறுபடியும் உயிர்ப்பித்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்க பறவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணித்த பிறகு உயிர்ப்பித்து காட்டுகிறான். இப்படி பல சம்பவங்களும் நேரடியாக நடந்திருக்கிறது. எனவே கணித்திற்குரியவர்களே, முஃமினீன்களாகிய நாம் இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் அந்த உண்மையான வாழ்க்கைக்காகவே இப்போது இந்த தற்காலிக வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய உயிர் பிரிக்கப்பட்டதிலிருந்து அந்த உயிரை, அந்த ரூஹை மலக்குமார்கள் வானங்களை நோக்கி எடுத்துச் செல்வார்கள். நல்லவர்களுடைய ரூஹுகளாக இருந்தால் இல்லியீன் என்கிற இடத்தில் அந்த ரூஹுகள், அந்த உயிர் இருக்கும். கெட்டவர்களாக இருந்தால் அந்த உயிர், அந்த ரூஹ் சிஜ்ஜீன் என்கிற இடத்தில் இருக்கும். மேலும் கபரிலே கேள்வி கணக்கு, ஃபித்னத்துல் கபர், கபரின் சோதனை என்று சொல்வோம், அந்த கேள்வி கணக்கு. மேலும் அந்த கேள்வி கணக்கில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் கபரின் நல்ல வாழ்க்கை, நிஅமத்துகள். அப்படி அந்த கபர் வேதனையில், கபருடைய சோதனையில் தோத்துவிட்டால் கபருடைய வேதனை. பிறகு கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு, இந்த பர்ஸக் என்கிற இந்த வாழ்க்கைக்கு பிறகு சூர் ஊதப்படும், எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். எனவே அதை அல் பஅஸ் அல்லது அன் நுஷூர் வ இலைக்கன் நுஷூர் என்று சில துவாக்களில் நாம் சொல்வோம். எனவே அந்த நுஷூர், மறுபடியும் எழுப்பப்படுதல், எழுப்பப்பட்ட பிறகு எல்லோரும் ஹஷர் மைதானத்தில், மஹ்ஷர் அல்லது ஹஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள். எனவே ஒன்று திரட்டப்பட்ட பிறகு ஹவுத் அல்லது கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் புகட்டுவார்கள், சிபாரிசு செய்வார்கள். பிறகு மக்களுக்கு, மனிதர்களுக்கு அவரவருடைய அமல்களின், செயல்களின் ஏடுகள் வழங்கப்படும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்கும். பிறகு மீசான், தராசுவில் மக்களுடைய அமல்கள் எடை பார்க்கப்படும். எவருடைய நன்மைகளின் எடை அதிகமாக இருக்குமோ அவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள், எவருடைய தீமையின் எடை அதிகமாக இருக்குமோ அவர்கள் தோல்வி அடைவார்கள். பிறகு சிபாரிசு செய்யப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற அம்பியா பெருமக்களும் சில நல்லடியார்களும் மக்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். அந்த சிபாரிசு, அல்லாஹ் யாருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அனுமதியை தருகிறானோ அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அந்த சிபாரிசு அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருடைய வேதனையை குறைத்து விடுவான், சிலரை முற்றிலும் வேதனையிலிருந்து பாதுகாத்து விடுவான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். பிறகு சொர்க்கம், நரகம், கடைசி கட்டம் சொர்க்கம், நரகம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு, நிரந்தரமாக நரகத்தில் வசிக்கப் போகின்ற நரகவாசிகள் நரகத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினீன்களை ஒரு கட்டத்திற்கு பிறகு மன்னித்து நரகத்தில் இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து விடுவான். அவர்களும் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை, மரணம் என்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆடு மாதிரி ஒரு வடிவத்தில் அதை கொண்டு வந்து அல்லாஹ் அதை அறுத்து விடுவான். எனவே என்ன அர்த்தம்? மவுத், மரணம் என்கிற நிகழ்வுக்கே ஒரு மரணம் வந்துவிடும். எனவே மரணத்துக்கே மரணம் வந்துவிட்டால் என்ன அர்த்தம்? சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலேயே இருக்க வேண்டும் நிரந்தரமாக, நரகவாசிகள் நரகத்திலேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும். யாரும் மரணிக்க மாட்டார்கள்.
சொர்க்கவாசிகள் நிரந்தரமாக சுவனத்தின் அருட்கொடைகளை அனுபவிப்பார்கள், சுகங்களை அனுபவிப்பார்கள், தனக்கு பிடித்த வாழ்க்கையில் அவர்கள் இருப்பார்கள். நரகவாசிகள் மரணிக்காமல் நிரந்தரமாக நரகத்தில் வேதனையை அனுபவித்து கொண்டே தவித்து கொண்டே இருப்பார்கள் என்பது அர்த்தமாகும். எனவே கருத்திற்குரியவர்களே, அந்த உண்மையான வாழ்க்கைக்காக வேண்டி இங்கு வாழ வேண்டும். எவரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வார்களோ, நிச்சயமாக இத்தகைய மக்கள் நாளை மறுமை நாள் உண்மையான வாழ்க்கையிலே தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் எவர் இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழாமல் அந்த அல்லாஹ்வின் கட்டளைகளை எல்லாம் மறந்து விடுவார்களோ, அவர்களால் ஒருபோதும் நாளை மறுமை நாளிலே தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ முடியாது. அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படிதான் அவர்களால் வாழ முடியும். நரக வேதனையை சுவைத்து கொண்டுதான் அவர்களால் வாழ முடியும். அதுதான் அல்லாஹ் அவர்களுக்காக வழங்கக்கூடிய தீர்ப்பு. எனவே இந்த தற்காலிகமான இந்த அற்பமான வாழ்க்கையில் தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் தனக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. எனவே இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மறுமை வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா. நிச்சயமாக ஆஹிரத் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது, மேலும் நிலையானது, நிரந்தரமானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மறுமை வாழ்க்கையை வெறுமனே ஒரு பேச்சுக்காக நம்புகின்ற மக்களாக ஆக்காமல் உண்மையிலேயே அந்த மறுமை வாழ்க்கையை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அந்த நம்பிக்கையின் காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமோ, அந்த நம்பிக்கையானது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டுமோ அத்தகைய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.